வணக்கம். நான் சைதே மீனா. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஒரு எம்ஜிஆர் பாட்டு தான். இந்த பாட்டுல தெய்வத்தாய் இந்த பாட்டு இடம்பெற்ற பாட்டு வாலி ஐயா எழுதினது. இந்த பாட்டு நான் ஆரம்பத்துல கேட்கும் போதெல்லாம், ரேடியோல கேட்கும் போதெல்லாம் என்ன நினைப்பேன்னா, இதுல வர்ற இந்த ஒரு வார்த்தை எதை குறிக்குது அப்படின்னு யோசிப்பேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, பாட்டு மூன்றெழுத்தில் என் மூச்சு இருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சு இருக்கும் அப்படின்னு. அப்ப அந்த மூன்றெழுத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுல நான் யோசிப்பேன். அப்போ ஒரு எனக்கு இந்த எண்ணம் தான் இருந்தது. அவர் சார்ந்து இருக்கிற கட்சியுடைய பெயராத்தான் இருக்கும். இல்லைன்னா அண்ணாவுடைய அந்த பேரை சொல்ற மாதிரி அந்த மூன்றெழுத்து அப்படிங்கிறது அந்த அர்த்தத்துல எழுதப்பட்டிருக்கலாம். அப்படி எம்ஜிஆர் விருப்பத்தின் பேர்ல அப்படின்னு நினைச்சேன். ஆனா வாலி ஐயா ஒரு பேட்டியில சொல்லி இருந்தாரு, நான் உண்மையாவே அவர் சார்ந்திருந்த கட்சியோட பேரை மனசுல வச்சுதான் எழுதுனேன் அப்படின்னு சொல்லி இருந்தாரு. அதுக்கப்புறம் அந்த சென்சாருக்காக அதை எப்படியும் போட விட மாட்டாங்க, அந்த அந்த வார்த்தையை அனுமதிக்க மாட்டாங்கிறதுனால நான் கடமை என் கடமைங்கிற வார்த்தை வர்ற மாதிரி எழுதினேன்னு சொல்லுவார். இது ஒரு பக்கம் இருக்கு. இந்த பாட்டு எப்படின்னா, ஒரு சின்ன அறை மாதிரி இருக்கும், குடவுன் மாதிரி இருக்கும். குடவுன் மாதிரி அதுல மூட்டை முடிச்செல்லாம் இருக்கும். அதுல எம்ஜிஆர் அடைபட்டு இருப்பார். அவரு இருக்கிற அந்த அறை கதவு பார்த்தீங்கன்னா சிறை கதவு மாதிரியே கம்பியா இருக்கும். கம்பியா இருக்கும். அந்த இத்தனையோடு ரூமுக்குள்ள அவர் அந்த பாட்டு யாரும் எழுந்திருச்சு போகாத அளவுக்கு பார்க்க வைக்கணும்னா எப்படின்னு பாருங்க. அந்த சின்ன ரூமுக்குள்ள இங்க போய் அங்க போய் அப்படியே சுத்தி சுத்தி வர்றதுதான் யாருக்குமே போர் அடிக்குன்னு தான் சொல்லுவாங்க. அது அப்படி இல்லாம நம்ம உட்கார்ந்து பாக்குற மாதிரி அவர் செய்யறது தான் அந்த பாட்டுக்கு ஸ்பெஷாலிட்டியே. அது எப்படி, மூன்றெழுத்தில் என் மூச்சு இருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும், உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும், அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும், கடமை அது கடமை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்து சரணத்துல பாத்தீங்கன்னா, இன்னைக்கும் அந்த வரிகள் கொண்டாடப்படுது, எல்லாராலையும் சொல்லப்படுது. பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், துணிவும் வர வேண்டும் தோழா. ஒரு செயலை செய்யறதுக்கு நீ துணியணும், ஆனா பணிவு கண்டிப்பா வரணும். நீ உயரத்துல இருந்தாலும் உனக்கு கீழே இருக்கிறவங்கள பார்க்கக்கூடிய, சமமா நடத்தக்கூடிய ஒரு எண்ணம் இருக்கணும். அப்படி சமமா கூட இல்ல, அவங்களுக்கு கீழே இருக்கிற மாதிரி நினைக்கணும். அவங்களுக்கும் நம்ம கீழே இருக்கிற மாதிரி நினைக்கிற தலைவன் தான் நிரந்தரமாக இருப்பாங்க. அந்த கருத்து சொல்ற மாதிரி அவர் என்ன செய்வாரு, அந்த பாட்டுக்கு அந்த வரிக்கு பதவி வரும்போது கிடுகிடுன்னு ஓடுவாரு. அது அந்த மூட்டை மேல ஏறி உட்கார்ந்து கால் மேல காலை போட்டு பதவி வரும்போதுன்னு கம்பீரமா காமிப்பாரு. அது ஒரு வரிக்குள்ளே அந்த அத்தனை ஆக்ஷன். அப்புறம் பணிவு வர வேண்டும் அப்படி சொல்லுவாரு. துணிவும் வர வேண்டும், நெஞ்ச நிமித்தி அந்த வரிய வாயசைப்பார். பதவி வரும்போது பணிவும் வர வேண்டும், துணிவு வர வேண்டும் தோழா, பாதை தவறாமல் பண்பு குறையாமல் பழகி வர வேண்டும் தோழா, அன்பே உன்னை அன்னை, அறிவே உன் தந்தை, உலகே உன் கோவில், ஒன்றே உன் தெய்வம். இந்த பதவி வர வேண்டும் அந்த வரி முடிஞ்ச உடனே கிடுகிடுன்னு இறங்கி திரும்பி இந்த 4 வரி அந்த சோத்துக்குள்ள ஒவ்வொரு பிஜிஎம்முக்கும் ஒவ்வொரு மாதிரி ஸ்டெப் போட்டு, அப்ப ஸ்டைலுன்னா ஸ்டைலு, அப்படி ஒரு ஸ்டைல், அவருக்குன்னு ஒரு ஸ்டைல். நீங்க வேணா பாருங்க, நான் அதீதமா சொல்றேனான்னு உங்களுக்கே புரியும். அப்படி ஒரு ஸ்டைல் அவருடைய ஸ்டைல். அப்படியே பாடுவார். ஒரு அட்வைஸும் சொன்ன மாதிரி ஆச்சு, அன்னையே அன்பே
உன் அன்னை அறிவே உன் தந்தை உலகே உன் கோவில் ஒன்றே உன் தெய்வம். சமத்துவத்தையும் போதிச்ச மாதிரி ஆச்சு. ஜாதி மத பேதம் இல்லாத ஒரு சமத்துவத்தை போதிச்ச மாதிரி ஆச்சு. அந்த சரணம் முடிஞ்சிருது. அதுக்கு அடுத்த சரணம் பார்த்தீங்கன்னா அந்த சரணத்துல வாழை மலர் போல பூமி முகம் பார்க்கும் கோழை குணம் மாற்று தோழா. பூக்கள்லாம் இப்படி பூக்கும். ஆனா வாழை மரம் வாழைப்பூ வந்து வெயிட்னால இப்படி இருக்கும். அதனால அந்த வரிய வந்து ஒரு கோழைத்தனத்துக்கு உதாரணமா எழுதியிருப்பாரு வாலி ஐயா. வாழை மலர் போல பூமி முகம் பார்க்கும் கோழை குணம் மாற்று தோழா, நாளை உயிர் போகும் இன்று போனாலும் கொள்கை நிறைவேற்று தோழா. நாளைங்கிறது நிச்சயமே இல்லை, எந்த காலத்துலயும். அப்போ சரி இப்பயும் சரி. நாளைக்குங்கிறது நம்மளுக்காங்கிறது தெரியாது, அதுக்காக சும்மா உட்கார்ந்துருக்க முடியாது. நீ கொண்ட கொள்கையில உறுதியா இருந்து அதை நிறைவேற்று அப்படிங்கிறது. நாளை உயிர் போகும் இன்று போனாலும் கொள்கை நிறைவேற்று தோழா. இப்ப கொள்கைனா கிராம் என்ன விலை அந்த மாதிரி கேட்கிற மாதிரி இருக்கு. அதுதான், அவ்வளவுதான். அது கொள்கை நிறைவேற்று தோழா, அன்பே உன் அன்னை அறிவே உன் தந்தை உலகே உன் கோவில் ஒன்றே உன் தெய்வம் தேவன். அதோட அந்த பாட்டு அவ்வளவுதான். இதுக்கு நடுவுல இவர் அடைச்சு வச்சிருக்காங்க இல்லையா, இவர் பண்ற அந்த அமளி தும்மலியில அவரு தாவறது குதிக்கிறது இது பண்றதுல அடியாட்கள் வந்து பாக்குறாங்க. பார்க்கும்போது இவர் இப்படி ஆடிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பூட்டை திறந்துட்டு அந்த கேட்டோட பூட்டை திறந்து வச்சுட்டு 3 அடியாட்கள் வந்து இவர்கிட்ட நிற்பாங்க. அவர் ஒருத்தரை இப்படி குத்தி விழ வைப்பாரு, அப்புறம் இன்னொருத்தரை இப்படி குத்தி விழ வைப்பாரு. அப்படி எல்லாம் செய்துட்டு கடைசியில அவங்க வந்து குடுத்து ஒரு தள்ளுவாங்க. தள்ளுன உடனே அவர் அப்படியே தடுமாறுற மாதிரி நடிப்பாரு. நடிச்சுட்டு உடனே எழுந்திருச்சு நின்றுட்டு என்ன பண்ணுவாருன்னா அப்படியே மெதுவா பேக்லயே போய் அந்த கேட்டை திறந்துருக்காங்க இல்லையா அந்த கதவை, அத அப்படி முழுசா திறக்கிற மாதிரி ஆக்ஷன் காமிப்பாரு. உடனே அவங்க சுதாரிச்சு இப்படி வரும்போது, நான் கோழை இல்ல, உங்களை ஏமாத்திட்டு எல்லாம் போக மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். அப்படி ஒரு இது அந்த பாட்டுல 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சு இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் அவர் வந்து அவர் பாடல்களுக்குன்னு ஒரு மவுசு, அவர் பாடல்களை உட்கார்ந்து நம்ம பார்க்க வைக்கிற அந்த ஒரு துருத்துருப்பு எனக்கு வந்து ஒரு சந்தேகமா இருக்கும். இவங்க அம்மா இவரை எப்படி வளர்த்தாங்க? இந்த மாதிரி இருந்தாருன்னா சின்ன சேட்டை பிடிச்சவர், இவர் சின்ன பிள்ளையில என்ன பாடுபடுத்தி இருப்பாரு அப்படின்னு தான் தோணும் எனக்கு. அந்த மாதிரி இருக்கும். அவர் அந்த பாட்டை அந்த அறைக்குள்ளேயே நம்ம பார்த்து ரசிக்கிற மாதிரி அவர் பண்ணியிருப்பாரு. பாட்டு எழுத வாலிசாரு ஐயா கவலைப்பட்டிருப்பாரு, கஷ்டப்பட்டிருப்பாரு. மியூசிக் போட கஷ்டப்பட்டிருப்பாங்க, எல்லாம் நடந்திருக்கு. ஆனா இவர் வந்து அவ்வளவு ஒரு சின்ன குழந்தையோட சேட்டை மாதிரி எல்லாரையும் ரசிக்க வச்சு அந்த பாட்டை பார்க்க வச்சிருப்பாரு. ஏன்னா அவுட்டோர் ஷூட்டிங்லாம் இல்லாம ஒரு ரூமுக்குள்ள அந்த பாட்டு, அது பார்த்து ரசிச்சவங்களுக்கு தான் அந்த இது தெரியும். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, அண்ணா அப்படின்னு நான் நினைச்சிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, ஆரம்பத்துல 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும் வந்து அண்ணா அப்படின்னு நினைச்சிருந்தேன். ஆனா இப்போதான் புரியுது, அவர் இறந்து இத்தனை வருஷம் ஆன பிறகு, இவ்வளவு காலங்கள் ஓடின பிறகும் அவரை பத்தி நாம இன்னமும் அவரை பேசினா ரசிக்கிறோம், பார்த்து ரசிக்கிறோம். அப்படின்னா வாலி ஐயா எழுதுனது வந்து அண்ணாங்கிறதையோ அந்த கட்சி பேரையோ இல்ல அப்படின்னு தோணுது எனக்கு. அண்ணா சொன்னாரு இல்லையா எம்ஜிஆர இதய கணின்னு வர்ணிச்சாரு இல்லையா, அந்த இதய கணிங்கிற எம்ஜிஆர்ங்கிற 3 எழுத்துக்காகத்தான் அந்த பாட்டே அப்படின்னு எனக்கு தோணுது.
இல்லைன்னா இவ்வளவு காலம் கடந்தும் நம்ம இப்படி அவரை ரசிக்கிறதுக்கான ஒரு காரணம் இல்ல இல்லையா? சரி, எனக்கு தெரிஞ்சது ஏதோ நான் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு இந்த பாட்டு எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்க. நாளைக்கு இன்னொரு பாட்டோட பார்க்கலாம். வரட்டுமா? வணக்கம்.